அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜராகியிருக்கிறார். அமலாக்கத்துறை சோதனையில் 14 கோடி மதிப்புள்ள சொத்து ஆவணம் கைப்பற்றுவதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் தான் குறிப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் வேலூர் தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது அவர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் பேரில் துரைமுருகன் வீடு, கதிர் ஆனந்த் கல்லூரி போன்ற இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அப்போது சோதனை நடத்தினார்கள். துரைமுருகன் நெருங்கிய கட்சி பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீடு மற்றும் அவரது உறவினருக்கு சொந்தமான சிமெண்ட் குடோன் உள்ளிட்ட 6 இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் வராத 11 கோடியே 50 லட்சம் சிக்கியதாக வருமான வரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வேலூர் தொகுதிக்கு மட்டும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. பின்னர் மீண்டும் நடத்தப்பட்ட தேர்தலில் கதிர் ஆனந்த் வெற்றியாளர். இந்நிலையில் கதிர் ஆனந்த் பூஞ்சோலை சீனிவாசன் மீது காட்பாடி போலீஸ் நிலையத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அதன்படி அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது. இதையொட்டி சமீபத்தில் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இன்ஜினியரிங் கல்லூரி, பூஞ்சோலை சீனிவாசன் மற்றும் அவரது உறவினர் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 நாட்கள் அதிரடி சோதனை ஈடுபட்டனர். இந்த சோதனை சுமார் 14 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள், 25 லட்சம் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாக டெல்லி அமலாக்கத்துறை வட்டாரத்தில் தகவல் வெளியானது. இதற்கிடையே கதிர் ஆனந்த் எம்பி விசாரணைக்கு இன்று ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் சென்னை கிரீன்ஸ் சாலையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜராகி உள்ளனர். அவரிடம் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை ஈடுபட்டு என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.